2026 ஆண்டின் முதல் விண்வெளி பயணமாக இஸ்ரோவின் நம்பிக்கைக்குரிய PSLV-C 62 ராக்கெட் ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் ஏவுதளத்திலிருந்து இன்று காலை 10:17 மணிக்கு விண்ணில் சீறி பாய்ந்தது. நெருப்பை கக்கிக்கொண்டு வானத்தை நோக்கி பயணித்த இந்த ராக்கெட் DRDO-வின் அதிநவீன அன்வேஷா செயற்கைக்கோளை சுமந்து சென்றது. இந்தியாவின் எல்லை பாதுகாப்பை விண்ணிலிருந்து அரணாக காக்கப் போகும் இந்த செயற்கைக்கோள் ஹைப்பர்ஸ்பெக்ட்ரல் தொழில்நுட்பம் மூலம் துல்லியமான படங்களை வழங்கும் திறன் கொண்டது. இந்தியாவின் செயற்கைக்கோள் மட்டுமின்றி அமெரிக்கா, சிங்கப்பூர் உள்ளிட்ட நாடுகளின் 17 வணிக ரீதியான செயற்கைக்கோள்களும் இந்த திட்டத்தின் மூலம் வெற்றிகரமாக விண்ணில் நிலைநிறுத்தப்பட்டுள்ளன. குறிப்பாக விண்வெளியிலேயே செயற்கைக்கோள்களுக்கு எரிபொருள் நிரப்பும் ஆயுள் சாட் போன்ற புதுமையான தொழில்நுட்ப சோதனைகளும் இம்முறை மேற்கொள்ளப்பட்டுள்ளன. ஏவப்பட்ட 18 நிமிடங்களில் இலக்கை எட்டிய இந்த திட்டம் இஸ்ரோவின் வணிக பிரிவான நியூ ஸ்பேஸ் இந்தியா லிமிடெட்டின் மற்றும் ஒரு மகுடமாக அமைந்துள்ளது. வெற்றிகரமாக தொடங்கப்பட்டுள்ள இந்த 2026 ஆண்டு இந்திய விண்வெளித்துறைக்கு ஒரு புதிய உத்வேகத்தை கொடுத்துள்ளது. செயற்கைக்கோள்களை சுமந்து சென்ற இந்த ராக்கெட் முதல் 2 நிலைகளை வெற்றிகரமாக கடந்தாலும் 3வது நிலையில் ஏற்பட்ட திடீர் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக தனது பாதையிலிருந்து விலகியுள்ளது. இந்தியாவின் எல்லைகளை கண்காணிக்கும் மிக முக்கியமான பாதுகாப்பு கருவியாக கருதப்படும் அன்வேஷா செயற்கைக்கோளின் நிலை இப்போது கேள்விக்குறியாகியுள்ளது. கடந்த ஆண்டு நிகழ்ந்த தோல்வியை தொடர்ந்து மீண்டும் ஒருமுறை PSLV ராக்கெட் 3வது நிலையில் சறுக்கியிருப்பது இஸ்ரோ விஞ்ஞானிகளிடையே பெரும் கவலையை ஏற்படுத்தியுள்ளது. கட்டுப்பாட்டு அறையில் இருந்து தரவுகள் தீவிரமாக ஆய்வு செய்யப்பட்டு வரும் நிலையில் இந்த மிஷன் குறித்த இறுதி முடிவை நாடே ஆவலோடு காத்திருக்கிறது.